தெரிஞ்சு ஒரே சேஞ்ச் தான். கேப்டன் வந்து சரியான ஃபார்ம்ல இல்ல, பட் கேப்டன்சி நல்லா இருக்கு. ஓகே, பட் பட்டிதார் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் ஆஸ் இன்ஃபேக்ட் நீ வந்து சிவம் துபேக்கு ரஜத் பட்டிதார் எடுத்துட்டு போலாம்னா ஓகே, பட் சிவம் துபே இஸ் ஆல்சோ கிவிங் ஆப்ஷன் ஆஃப் பவுலிங். ஒரு 2 hours தள்ளுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தராரு. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி பார்க்கறப்ப அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா எனக்கு தோணுச்சு. பட் ஆனா சிவம் துபே ஃபார்ம்ல இல்ல, ஸோ அது ஒரு கன்சர்ன் தான். ஆமா, சிவம் துபே நாட் இன் ஃபார்ம். வந்து ஆல்ரெடி ப்ரூவன் கமோடிட்டி, ஸோ அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. And also he's doing well in blues, so I don't think they will, unless or until his form drops, எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ லைக் ஹர்ஷித் ராணாவோட பிளேஸ் வந்து என்னன்னு பேசணும். இன்ட்ரெஸ்டிங் கால். ஹர்ஷித் ராணா வந்து எப்பவுமே இருக்காரு டீம்ல. அது என்ன இன்ஜுரி ஆனாலும் சரி, இல்ல என்னவா இருந்தாலும் சரி, ஆனா ட்ரஸ்ட் பண்றாங்க செலக்டர்ஸ் அவரை. See, ஹர்ஷித் ராணா வந்து ஐ சே ஓகே, டு an extent ஓகே. ஏன்னா வந்து he can bowl and he proved that he can bat as well. ஸோ உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா கீழே டெப்த்ல வந்து ஆப்ஷன் கொடுக்குறாரு. நான் என்ன சொல்றேன்னா பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ஷார்துல் தாக்கூர் ஹர்ஷித் ராணா எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா சொல்லலாம். செலக்டர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அர்ஷதீப்புக்கு வந்து இஸ் இந்தியன் ஃபார்ம் இஸ் குட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் போட்டிருக்காரு. ஓகே, அந்த இங்கிலாந்து மேட்சோ ஒரு மேட்ச் மட்டும் தான் சரியா போடல, மிச்சபடி எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போட்டிருக்காரு. ஓகே, பட் why not Bhuvi in place of someone like Harshit Rana? Yeah, Bhuvi, I feel very sad for Bhuvi. Yeah, I feel very sad for Bhuvi. the place in T20. See, even someone like Harshit Ranaவோ யாராச்சும் இன்ஜுரி ஆனா கூட சிராஜ் கிருஷ்ணா தான் வந்து உள்ள வருவாங்களே தவிர I don't think there is any chance for Bhuvi right now. Because it's very disheartened to see someone like Bhuvi not getting a chance. So, but selectors என்ன யோசிப்பாங்கன்னா, this team to should check, அதாச்சும் வந்து 2028 2030 வேர்ல்ட் கப் வரைக்கும் வந்து அவங்க இந்த டீம் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு தான் பாக்குறாங்க. That's why they are speed tracking Vaibhav Suryavanshi and Prince Yadav as well. Super choices, really fantastic. Kudos to the selectors for selecting Vaibhav and Prince Yadav. Vaibhav கூட நான் எதிர்பார்த்தேன், பிரின்ஸ் நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ, அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா பிரின்ஸோட பவுலிங் வந்து பெனாமினலா இருக்கு. நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு சூப்பரான பேஸ் பவுலர் அவர். எப்படி ஒரு மயங்க் யாதவ் எப்படி ஒரு அவரோட அப்கமிங் ஃபர்ஸ்ட் சீசன்ல உள்ள இந்தியன் டீம்ல வந்தாரோ அதே மாதிரி இவரும் வந்திருக்காரு. பட் ஆனா இவரு யூஸ் பண்ணல. ஓகே, மயங்க் யாதவ் செலக்ஷன் வித் இந்தியன் டீம் நான் பர் சே நாட் அ குட் ஃபேன், பிகாஸ் மயங்க் ஹஸ் ஸ்பீட். ஐ அக்ரி, ஸ்பீட் இருக்கு, பட் அந்த லென்த் அண்ட் லைன் கரெக்டா குத்துறாரான்னு சொல்லிட்டு தெரியல. பிரின்ஸ் யாதவ் on the other hand putting good and phenomenal lens. He can bowl in the power play, he can bowl in the middle overs, he can bowl in the death. complete bowler. நீ விராட் கோலிக்கு அந்த விக்கெட் எடுத்தப்பே தெரிஞ்சிருக்கு how good kind of a bowler he is. நான் எல்எஸ்டில பார்த்த வரைக்குமே பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல அந்த 8 ஓவர் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஷமி அண்ட் பிரின்ஸ் யாதவ். மிச்ச 12 ஓவர் தான் அவனுக்கு ரன்னே போகுது, frankly speaking. ஓகே ஸோ ஓகே, இப்போ நம்ம இது ஓடிஐ ஸ்குவாடுக்கு வந்துடலாம். ஓடிஐ ஐ திங்க் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு. ருத்ராஜ் கேக்வாட் விராட் கோலிக்கு பதிலாக பிளேஸ் ஆகாம யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரீப்ளேசஸ். ஓகே, நீ சொல்லு